வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான புயல் எச்சரிக்கை வந்திருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழையோட முதல் புயல் இது. சரி, இந்த புயல் எப்ப வருது, எங்க தாக்குது, அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு எல்லா விவரங்களையும் இப்ப நாம விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க இப்ப நல்ல மழை பெய்துட்டு இருக்கு இல்லையா? ஆனா தீபாவளி கிட்ட வர்ற இந்த நேரத்துல ஒரு பெரிய வானிலை மாற்றம் வரப்போகுது. இது ஏதோ சாதாரண மழை இல்லைங்க. இது ஒரு புயலா உருவாகி நம்ம தமிழ்நாட்டை நெருங்க போகுது. முதல்ல இந்த புயல் எங்கிருந்து தான் வருது? எல்லாம் நம்ம வங்கக்கடல்ல இருந்து தான். அங்க ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று ஒரு புயலாகவே மாறப்போகுது. இதுதான் இந்த வடகிழக்கு பருவமழையோட முதல் அதிகாரப்பூர்வ புயல். ஆமாங்க. இது சும்மா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருந்துட்டு போகாது. இது ஒரு முழு புயலா உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாம இவ்ளோ கவனமா இருக்கணும். ஓகே, அப்போ அடுத்த கேள்வி, இந்த புயல் எப்போ வரும், நம்மளை எப்போ தாக்கும்? வாங்க அதோட டைம்லைனை தெளிவா பார்க்கலாம். இந்த தேதிகளை நல்ல கவனிங்க. அக்டோபர் 24ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது. 2 நாள்ல, அதாவது 26ஆம் தேதி அது தாழ்வு மண்டலமா மாறுது. அதுக்கு அடுத்த ஒரே நாள்ல 27ஆம் தேதி புயலாகவே மாறிடுது. கடைசியா 28ஆம் தேதி நம்ம கடற்கரைக்கே வந்துடுது. பாருங்க, 4 நாள்ல ஒரு புயல் ரெடியாகி நம்மள தாக்க வருது. எல்லா புயலுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி வரப்போற இந்த புயலோட பேரு மாந்தா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே நியூஸ்ல எல்லாம் இந்த பேரை தான் நீங்க அடிக்கடி கேட்க போறீங்க. சரி, புயல் எப்போ வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது எவ்வளவு மோசமா இருக்கும், அதோட தாக்கம் எப்படி இருக்கும், இப்போ சொல்ல போற விஷயங்களை கொஞ்சம் ரொம்ப கவனமா கேளுங்க. காத்தோட வேகம் மட்டுமே மணிக்கு 90லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல காத்தடிச்சா பெரிய பெரிய மரங்களெல்லாம் அப்படியே சாஞ்சிடும். கொஞ்சம் வீக்கா இருக்கிற பில்டிங் எல்லாம் சேதமாக வாய்ப்பு இருக்கு. இது சாதாரண காத்துல ஒரு தீவிர புயலோட அறிகுறி. காத்து ஒரு பக்கம்னா மழை இன்னொரு பக்கம் மிரட்டுது. இந்த ஒரே புயல்னால மட்டுமே 20லிருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொட்டுன்னு சொல்றாங்க. இவ்வளவு மழை கொஞ்ச நாள்ல பேஞ்சா என்னாகும்? சென்னை மாதிரி நகரங்கள்ல பெரிய வெள்ள அபாயம் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற கணிப்புப்படி இந்த புயல் வட தமிழகத்துக்கும் தெற்கு ஆந்திராவுக்கும் நடுவுல எங்கேயாவது தான் கரைய கடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சென்னையிலிருந்து நெல்லூர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் இதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கலாம். சரி, அப்போ எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? வாங்க பார்க்கலாம். புயல் கரைய கடக்கிறதுக்கு முன்னாடியே கனமழை ஆரம்பிச்சிடும். முக்கியமா நம்ம தென் மாவட்டங்களான மதுரை, திருநெல்வேலி, அப்புறம் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகை, எல்லா கடலோர மாவட்டங்கள், ஏன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூட பயங்கரமான மழை இருக்கும். ஆனா புயல் நேரா கரை கடக்கும்போது அதோட முழு தாக்கத்தையும் யார் உணரப்போறா? அது நம்ம வட தமிழக மாவட்டங்கள் தான். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்கள் எல்லாம் புயலோட மைய தாக்குதலை நேரடியா சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இவ்ளோ விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் நாம ஏன் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதோ சாதாரண மழைக்காலம் மாதிரி தெரியல. இந்த மொத்த பகுப்பாய்விலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடுமையான எச்சரிக்கை. நல்லா கேட்டுக்கோங்க. நவம்பர் மாசம் முதல் வாரத்துக்குள்ளேயே சென்னையில பெரிய வெள்ளப்பெருக்கு வரத்துக்கான அபாயம் மிக மிக அதிகமா இருக்கு. அதனால இப்போ இருந்தே நாம தயாராகணும். இந்த ஒரு வரி இந்த நிலைமையோட தீவிரத்தை அப்படியே நமக்கு புரிய வைக்குது. இது ஆரம்பம்தான். இனி வரும் நாட்கள் தான் ரொம்ப அதிகமான மழை இருக்கும். பாத்தீங்களா? அதாவது இந்த புயல் வெறும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இனிமேதான் மழையோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அடுத்தடுத்து கூட புயல் சின்னங்கள் உருவாகலாம். அப்போ கடைசியா நாம நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். வரப்போற இந்த தீவிரமான வடகிழக்கு பருவமழைக்கு நாமளும் சரி, நம்ம ஊரும் சரி, உண்மையிலே தயாரா இருக்கோமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து கவனமா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.